அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது மகாலட்சுமி தேவி அவர்களை வீட்டிற்கு வரவழைப்பது எப்படி என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து இந்த மகாலட்சுமி அவர்களுக்கு ஒரு விளக்கு ஏற்றி அந்த இறைவனை தினமும் வணங்கிவிட்டு பிறகு நம்முடைய வேலைகளை பார்ப்பது மிகவும் சிறப்பானதாகும். மேலும் இந்த குடும்ப பெண்ணானவள் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியவள். ஆகவே இந்த பெண்ணானவள் தினமும் விளக்கை ஏற்றினால் அப்பொழுது மகாலட்சுமி அவர்கள் செல்வத்தை அள்ளி கொடுப்பார் என்பது ஐதீகம். ஆதலால் நீங்கள் தினமும் விளக்கு ஏற்றுவதால் அந்த செல்வத்தை உங்களுக்கு அளித்து கொண்டே இருப்பார்கள் மகாலட்சுமி தேவி அவர்கள். இந்த விளக்கின் தீபமானது பரம்பொருள் சிவபெருமானை குறிக்கிறது. மேலும் எப்பொழுதும் இந்த விளக்கை பெண்கள் மட்டும்தான் ஏற்ற வேண்டும். ஆண்கள் எக்காரணம் கொண்டும் இந்த விளக்கை ஏற்றக்கூடாது. அடுத்ததாக ஆண்கள் நம்மிடம் இருக்கும் பணத்தை எங்கு வேண்டுமானாலும் வைத்துவிட்டு மறந்து விடுவார்கள். குறிப்பாக பேண்ட் பாக்கெட், சில வீட்டில் இருக்கும் சில கிச்சன் பகுதிகள் போன்ற இடங்களில் வைத்து விடுவார்கள். இதனால் நம் மனிதனுக்கு தரித்திரம் ஏற்படும். அந்த மகாலட்சுமியானவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். பொதுவாக ஆண்கள் இருதயத்திற்கு அருகில் சட்டை பாக்கெட்டில் தான் வைத்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த இடத்தில்தான் தூய்மையான எண்ணங்கள் இருக்கும். ஆதலால் நல்ல சிந்தனையில் இருக்கும் இடத்தில் அந்த மகாலட்சுமியானவள் இருப்பதினால் அந்த இடம் புனிதமாகிறது. நல்ல மனதை கொடுத்து அந்த மனிதனின் மூலம் நிறைய செல்வங்களை அளிப்பார் என்பது ஆன்மீக விதி. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களில் நாம் எவருக்கும் தானம் வழங்கக்கூடாது. அதாவது நெல், பயிர் வகைகள், பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் போன்றவற்றை நாம் தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது. இவ்வாறு வணங்கினால் நாம் செல்வங்கள் அழிந்து போகும் நிலை ஏற்படும். அதாவது மகாலட்சுமி அவர்களை வேறு ஒருவருக்கு கொடுக்கும் நிகழ்வாகும். இந்த மாதிரியான நிகழ்வை நீங்கள் ஒருபோதும் செய்ய வேண்டாம். மேலும் இந்த சுப நாட்களான வெள்ளி, செவ்வாய் போன்ற நாட்களில் வீட்டை சுத்தம் செய்யவோ பெருக்கியோ இந்த மகாலட்சுமியை வெளியே தள்ள வேண்டாம். வேறு ஒரு நாட்களில் உங்கள் பணியை தொடரலாம். இதையும் கண்டிப்பாக நீங்கள் தினசரி பின்பற்றி வர வேண்டும். குறிப்பாக வீட்டில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நீங்கள் மனதில் எந்த ஒரு தொல்லைகளையும் கொண்டு எவர் ஒருவரையும் கடுமையாக திட்டிக்கொண்டு கடுமையான இழிவான சொற்களை பயன்படுத்த வேண்டாம். இது மகாலட்சுமி அவர்களுக்கு பிடிக்காது. வீடு என்பது கோவிலுக்கு இணையானது. கோவில் எந்த அளவு பயபக்தியுடன் இருக்கிறீர்களோ அதே அளவு வீட்டிலும் இருக்க வேண்டும். மேலும் அங்கு சென்றாலும் எதுவும் நடக்காது, இங்கு சென்றாலும் எதுவும் நடக்காது, அங்கே போகாதே, அங்கே சென்றால் இது நடந்துவிடும், அது நடந்துவிடும் என்ற அமங்கல சொற்களை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. இதனால் நமக்கு இந்த மாதிரியான இருந்தால் நமக்கு பெருந்தீங்கு ஏற்படும். இந்த மாதிரியான நிகழ்வுகளை நாம் முழுமையாக தவிர்க்க வேண்டும். மேலும் எவரேனும் ஒருவர் அருகில் இருப்பவர், அதாவது அக்கம் பக்கத்தில் இருப்பவர் ஒருவர் வந்து எங்கள் வீட்டில் உப்பு தீர்ந்து விட்டது, சிறிதளவு உப்பு கொடுங்கள் என்று கேட்பார். அப்பொழுது இந்த கல்லுப்பை நீங்கள் தானம் செய்யக்கூடாது. இந்த கல்லுப்பானது மகாலட்சுமி அவர்களின் அம்சம் பொருந்தியது. ஆதலால் இந்த கல்லுப்பை நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடாது. இது ஞானத்தின் திருவுருவமாகும். மேலும் பெண்கள் குப்புறப்படுத்த தூங்கக்கூடாது. அதாவது பெண்களின் அம்சங்கள் பூமியில் படும்படி குப்புறப்படுத்து தூங்கக்கூடாது. இவ்வாறு செய்வது மிகப்பெரிய பாவமாகும். வீட்டில் இருக்கும் ஆண்களோ பெண்களோ வடக்கு திசையில்தான் தலை வைத்து படுக்கக்கூடாது. சூரியன் சுழற்சியில் இருக்கும் அந்த திசையில் மட்டும்தான் நீங்கள் படுக்க வேண்டும். கிழக்கு பார்த்தோ அல்லது மேற்கு, வடக்கு இவ்வாறு திசைகளில் நீங்கள் படுத்து உறங்கலாம். மேலும் வீட்டில் இருக்கும் பெண்களை ஒருபோதும் துன்புறுத்தக்கூடாது. அவர்கள் அழுதால் வீட்டில் மிக பெரும் பணம் கஷ்டங்கள் ஏற்படும், பெரும் தொல்லைகள் ஏற்படும். நோயினால் அந்த வீடு கதிகலங்கி நிற்கும். ஆதலால் இந்த பெண்களை கண்கள் போன்று பாதுகாக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் நம் பெண்களை தாலியை கயிறாக மாற்றினால் அதன் பின்பு அந்த பெண்கள் உங்களால் முடிந்தவரை அந்த 5 பேர் 7 பேர் போன்ற சுமங்கலி பெண்களுக்கு வளையல், மஞ்சள், பூ, கயிறு, குங்குமம் போன்றவற்றை தானமாக கொடுத்து வழங்க வேண்டும்.
அடிக்கடி தாலிக்கயிறை மாற்றக்கூடாது. மேலும் அழுக்காகவும் அதிக நாள் வைத்திருக்கக்கூடாது. இந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டு வந்தால் நீங்கள் அழைக்காமலேயே அந்த மகாலட்சுமி தேவி அவர்கள் உங்கள் வீட்டில் வாசம் கொண்டிருப்பார்கள். இதனால் உங்கள் வீட்டில் செல்வம் செழிப்பு அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.